அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு இந்திய மதிப்பில் 217 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க யூடியூப் ஒப்புக்கொண்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் தோல்வியடைந்தார். அப்போது அவரது ஆதரவாளர்கள் நாடாளுமன்றத்தில் புகுந்து வன்முறையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து டிரம்பின் யூடியூப் கணக்கு உட்பட சமூக வலைதள கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டன. இதனை எதிர்த்து அவர் வழக்கு தொடர்ந்த நிலையில் அவருக்கு நஷ்ட ஈடு வழங்க யூடியூப் ஒப்புக்கொண்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். அமெரிக்காவில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் அப்போது அதிபராக இருந்த குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியடைந்தார். ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் வெற்றி பெற்றார். ஆனால் அப்போது தேர்தலில் முறைகேடு நடந்ததாக கூறி ட்ரம்ப் ஆதரவாளர்கள் 2021ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி அமெரிக்க பார்லிமெண்ட் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலின் போது ஆதரவாளர்களை தூண்டும் விதமாக பதிவிட்டதாக கூறி ட்ரம்பின் ட்விட்டர் கணக்கிற்கு அந்நிறுவனம் நிரந்தர தடை விதித்தது. இதேபோல ஃபேஸ்புக்கை பயன்படுத்தவும் ட்ரம்பிற்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தடை உள்ளதாக ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்தது. அத்துடன் ட்ரம்பின் யூடியூப் கணக்கையும் முடக்கியது. இந்நிலையில் இதனை எதிர்த்து ட்ரம்ப் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை கலிபோர்னியா மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்தது. இந்த வழக்கை தற்போது சுமூகமாக முடித்துக் கொள்ள அதிபர் டிரம்புக்கு 217 கோடி ரூபாயை இழப்பீடாக செலுத்த யூடியூபின் தாய் நிறுவனமான கூகுள் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் தற்போதைய கட்டுமான திட்டத்திற்கு இந்த பணம் நன்கொடை போல வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அமெரிக்க கன்சர்வேட்டிவ் சங்கம் உள்ளிட்ட ட்ரம்ப் தொடர்பான அமைப்புகளுக்கு 22 கோடி ரூபாய் வழங்கவும் கூகுள் ஒப்புக்கொண்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 6ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்னதாக இந்த சமரசம் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.